ஃப்ராக்சர் ஆகிடுச்சி, போனால் 1 லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சிங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, போனங்க, வைஃபுக்கு உடம்பு சரியில்லைங்க, ஹாஸ்பிட்டல் போனங்க, விரயமாயிடுச்சு. ஸோ இப்படி வரிசையாக உங்களுக்கு தேவையற்ற விரயத்தை கொடுத்து வருமானத்தை, ஏன்னா நீங்கள் விரயம் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போது விரயம் பண்ணுறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் விரயம் பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு கை கால் வந்து ஏதாச்சும் அடிபட்டு விரயம் பண்ணுறீங்கன்னா வேலைக்கு போக முடியாது, தொழில் கவனிக்க முடியாது. அப்போ தன பிராப்தம் வருமா? தன பிராப்தம் வராது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கடன் மேற்கொண்டு வாங்குற மாதிரி ஆகிடும். கடன் மேற்கொண்டு வாங்குற மாதிரி ஆனால் என்ன ஆகும், நிச்சயமாக கடன் பல மடங்கு ஆகும். எல்லோரும் 1 ரூபா வட்டிக்கு வாங்கினா நீங்கள் 2 ரூபா வட்டிக்கு வைங்க, ஏன்னா அவசரம், அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும், எங்கே ஃபோன் பண்ணி எப்படி பேசுவீங்க, ஐயா எத்தனை ரூபா வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல காப்பாற்றி ஆகணும், உடனே போடுங்க 5 ரூபா வட்டி. அந்த 5 ரூபா வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல 10 ரூபா வட்டிக்கு வாங்குவீங்க, அந்த 10 ரூபா வட்டியை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல மீட்டர் வட்டி வாங்குவீங்க, அந்த மீட்டர் வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல ஜெட் வட்டியில் வாங்குவீங்க. என்ன ஆகும், சொத்து போயிடும். அப்போ 1 பை 1 சொத்து, நகை, நட்டு, காசு, பணம், நிம்மதி எல்லாம் போயிடும். இதுதான் விரய சனி. அது மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி. செவ்வாய்க்கு சனி மிகப்பெரிய பாவி, பகை, அசுபர், 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது. ஸோ இதெல்லாமே மேஷராசிக்கு தயாராக நிலையில் வரும். சரிங்களா? உடல் உபாதைகள், காலில் அடிபடுறது, முழங்கால் மூட்டு வலி வர்றது, முதுகு வலி வர்றது, முதுகு தண்டு வலி வர்றது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, முகத்தில் அடிபடுறது, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் காது வலியில் போடுறது, தோள்பட்டையில் பிரச்சனை வர்றது, காது வலி வர்றது, தலை டு பாட்டம் வரைக்கும் பிரச்சனைகள் ரெடியாக இருக்குது, காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் மேஷராசிக்கான விரய சனி ஆரம்பம். 7.5 வருஷம் விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, 7.5 வருஷமும் இப்படி தான் இருக்கும். சரி, பிஸ்னஸில் மேற்கொண்டு பண்ணலாமா? வேண்டாம். தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாமா? வேண்டாம். மேற்கொண்டு ஆட்கள் போட்டு செய்யலாமா? வேண்டாம். வேறு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டலாமா? வேண்டாம். வீடு கட்டி விற்கலாமா? வேண்டாம். இப்படி தொடர்ந்து எந்த இதுலேயுமே முதலீடு பண்ணி தொழில் செய்கிற தொழிலை விரிவாக்கப்படுத்தக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் இந்த சமயத்தில் செய்யக்கூடாது. செய்தால் மாட்டிக்கொள்வீர்கள். செய்தால் பணம் மறுபடியும் மீண்டும் வராது. அந்நிய தேசம், அந்நிய நாடு, அந்நியர்கள் தொடர்பு, இதிலேருந்து ஏமாற்றங்கள், ஜாமீன் மூலியமாக ஏமாற்றங்கள், ஜாமீன் போட்டு தவித்து கொண்ட சூழ்நிலை வந்துவிடும். கொடுத்த இடத்துல பணம் திரும்பி வராது. சரிங்களா? சம்பளம் சரியாக வராது. கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் பாதி தான் வரும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை சம்பளம் வரும். செலவு அதிகரிச்சிடும், சம்பளம் குறைஞ்சிரும். சரிங்களா? குழந்தைங்களுக்கு செலவு அதிகமாகும். ஃபீஸு எதிர்பாராத விதமாக கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனத்தில் பழுதாகி அதுக்கு தேவையில்லாத செலவு வரும். ஒரு செலவு கூட உருப்படியான செலவு செய்தேன், நான் மீட்டி எடுத்தேன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. எல்லாமே தேவையற்ற செலவாக தான் வரும்.